உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக மூத்த வழக்கறிஞர் திரு என்.ஆர். இளங்கோ அவர்கள். வணக்கம் சார். பொன்முடி வழக்கில் ஹைகோர்ட் தீர்ப்பு நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். வணக்கம். அதாவது கீழமை நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம் விடுதலை செய்த தீர்ப்பை எதிர்த்து அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மேல்முறையீடு செய்திருந்தது விடுதலையை எதிர்த்து. அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து 3 வருடங்கள் தண்டனை அளித்திருந்தது. அதை எதிர்த்து திரு பொன்முடி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதில் முக்கியமாக நாங்கள் எடுத்து வைத்த வாதம், விடுதலை எதிர்த்த மேல்முறையீட்டு தீர்ப்புகளில் 2 கருத்துக்களுக்கு இடம் இருக்குமேயானால் விடுதலையை உறுதி செய்ய வேண்டுமே தவிர வேறு ஒரு பார்வை இருக்கலாம் என்ற சந்தேகத்தினால் மட்டுமே விடுதலையை மாற்றி தண்டனை கொடுக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை வைத்திருந்தோம். உச்ச நீதிமன்றம் அதை முதல் நோக்கு வழக்காக எடுத்துக்கொண்டது. அதாவது ஒரு விடுதலை தீர்ப்பை மாற்றி எழுதும் போது வேறு ஒரு பார்வை இருக்கலாம் என்ற கருத்தினால் மட்டுமே விடுதலையை மாற்றி எழுத முடியாது. மேலும் இந்த வழக்குல முதல் நோக்குல திரு பொன்முடி அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் இருப்பதால் ஒருவேளை ஒரு வருடம் கழித்தோ இல்ல சில வருடங்கள் கழித்தோ இந்த மேல்முறையீட்டு மனுவை அனுமதித்தால் அதுவரை அவருக்கு இருந்த அந்த டிஸ்குவாலிபிகேஷன்றது யாராலுமே சரி செய்ய முடியாது, அந்த இழப்பை சரி செய்ய முடியாது என்ற கருத்தை வைத்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது. அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது முடிவு பண்றதுக்கு அந்த மேல்முறையீடு எடுக்க இன்னும் கொஞ்சம் 2-3 வருடங்களுக்கு மேல ஆகலாம். எனினும் திரு பொன்முடிக்கு அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் 2 கருத்துக்களுக்கு உட்பட்டது என்ற நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில தற்பொழுது மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏ இவர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? இல்லை, இப்ப என்னோட பார்வையில அந்த திருக்கோவிலூர் சட்டமன்றம் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பே நிறுத்தி வைக்கப்படும். அதனால தேர்தல் நடக்காது. அவர் போன தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பொறுத்தே இப்ப எம்எல்ஏவா அவரே கண்டினியூ பண்ணுவார். எப்படி திரு ராகுல் காந்தி அவருடைய வழக்கில் அவருக்கு டிஸ்குவாலிபிகேஷன் வந்தப்ப எம்பி சீட் எல்லாம் டிஸ்குவாலிஃபை அது வேக்கன்ட்னு சொல்லிட்டு, ஆனால் உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்ச பிறகு அவரே எம்பியா கண்டினியூ ஆனாரோ அதே போலதான் இதுவும் இந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடைபெறாது. இப்ப அவர் எம்எல்ஏ கண்டினியூ ஆவார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.